கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அதிகாலை ஜபத்திலே ஆவியிலே அனலாகுகிற பரிசுத்த ஆவிக்குள்ளே அனலாகுகிற ஒரு அற்புதமான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்படியாய் நீங்கள் அனலாகும் பொழுது, அக்னி மயமாகும் பொழுது, இந்த அக்னியை பெற்றுக் கொண்டதோடு அந்த அக்னி உங்களிலே பற்றி எரியும் பொழுது எல்லா விதமான கட்டுகளும் கண்ணிகளும் தன்னாலே கருகி போகும். பிசாசின் கிரியைகள் எல்லாம் தன்னாலே அழிந்து சிதறி ஓடி போகும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த தியான வேளைகளிலும் இந்த ஜப வேளையிலும் தரித்திருக்கிற உங்கள் மீது இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் நிச்சயமாய் அழிக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் கர்த்தர் வந்ததின் பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாய், தொலைந்து போனவர்களை மீட்டெடுக்கும்படியாய், காணாமல் போனவர்களை கண்டெடுத்து மந்தையிலே சேர்க்கும்படியாய், பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாய் வந்த அந்த அற்புதமான ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தார். நன்றாய் கவனிங்க. ஆதலினால் தேவன் அவரோடே கூட இருந்தார். அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கவும், பிசாசின் கண்ணிகளில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் உங்கள் மீது கர்த்தர் போட்ட இந்த மகிமையான அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்கத்தக்கதாய், நல்ல கவனிங்க, பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாய் கர்த்தர் சொல்றார். லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிறார், இந்த பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், எத்தனை போராட்டங்களிலே சிக்கினவர்களாய் இருந்தாலும் சரி, இன்று இந்த அக்னி உங்கள் மீது பற்றி எரியும் பொழுது நிச்சயமாய் உங்கள் மேல் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கட்டுகளும், எல்லா பிசாசின் கண்ணிகளும் கட்டுகளும் தன்னாலே எரிந்து போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் வந்த நம்முடைய கர்த்தர் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அற்புதமான அக்னி இருக்கிறது. இந்த அக்னி, கர்த்தரே போட்ட இந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது பற்றி எரியும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவியிலே அனலாயிருக்கும் பொழுது, ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆவியிலே அனலாயிருக்கும் பொழுது, ஆவியிலே பரிசுத்த ஆவிக்குள் அனலாயிருக்கும் பொழுது, எந்த விதமான பிசாசின் கண்ணிகளும் கட்டுகளும் தன்னாலே அவைகள் தெரித்துவிடும். சங்கிலிகள் தன்னாலே கலன்று விழும், சந்தேகமே இல்லை. அது எங்கே எப்படி உங்களை, உங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருந்தாலும் சரி, அது எங்கே எப்படி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், உங்கள் வீட்டிலே நடக்க வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மையான செய்திகள், மேன்மைகள், வர வேண்டிய பணவரவுகள், எவற்றையெல்லாம் அவைகள் கட்டி வைத்திருக்கிறதோ, எவைகளில் எல்லாம் பிசாசின் கிரியைகள் இருக்கிறதோ, எங்கே எல்லாம் பிசாசு உங்களை வஞ்சிக்கும்படியாய், உங்களை கெடுக்கவும், அழிக்கவும், நாசமாக்கவும் கண்ணிகளை, கட்டுகளை வைத்திருக்கிறானோ,
எல்லாம் நன்றாய் கவனியுங்கள். உங்கள் அக்கினி பற்றி எரியும் பொழுது நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாய் இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் தன்னாலே சிதறி ஓடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் தான் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எபேசியர் 6:16 ஒரு அற்புதமான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாய் விளக்குகிறார். ஐயா, இந்த பொல்லாத சத்துருவை, பிசாசை குறித்து பேசும் பொழுது அநேகர் ஏன் பிசாசை குறித்து பேசுறாங்க, எதற்காக பிசாசை குறித்து பேச வேண்டும், அவனை பெருசுபடுத்துறாங்க, அவன் அடிக்கடி பேசுறாங்க அப்படி என்று அநேகர் சொல்லுவதுண்டு. நம்முடைய சகோதரர்கள் பேசுவதை பார்த்து நன்றாய் கவனியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை அழிக்கவும் கெடுக்கவும், அவர்களுடைய நன்மைகளை நாசமாக்கவும், அவர்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கவும், எல்லா வகையிலும் இறுதியாய் அவர்களை அழித்து நாசமாக்க இந்த பொல்லாத சத்துரு வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தரை யோவான் 10:10 சொல்லி இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்கே, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. ஐயா, இந்த பிசாசு என்ன செய்யறான் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய். பொல்லாங்கன் எய்யும், நல்லா கவனிங்க. உங்களை நோக்கி என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நோக்கி, உங்கள் பிள்ளைகளை நோக்கி, உங்கள் குடும்பத்தை நோக்கி இந்த பொல்லாத சத்துரு எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும். அது என்னையா அக்னி அஸ்திரங்கள் என்றால் என்ன என்று கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை நோக்கி ஒரு மனிதன் அல்லது ஒருவரை நோக்கி ஒருவர், ஒன்றை நோக்கி இன்னொன்று அனுப்புகிற அக்னியாய் கடந்து வருகிற அம்புகளை போன்ற. இது பொல்லாத பிசாசு. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள், அக்னிமயமாய் கடந்து வருகிற தேவ பிள்ளைகளையும் ஜனங்களையும் சுட்டெரிக்கிற, அவர்களை சுட்டு நாசமாக்குற, அழிக்கிற பொல்லாத அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் நாம என்ன செய்யணுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் செல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பொல்லாத பிசாசு உங்களை, உங்கள் பிள்ளைகளை அழிப்பதற்காய், ஐயா, இந்த சமூகங்களை, குடும்பங்களை, சபைகளை, தேவ பிள்ளைகளை அழிப்பதற்காய் அனுப்புகிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவிழ்த்து போடத்தக்கதாய், அவைகள் உங்களை நோக்கி வராதபடி தடுக்கத்தக்கதாய் நீங்கள் ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற அக்னி பற்றி எரிய வேண்டும். ஐயா, எனக்காக யார் கட்டுகளை உடைப்பார்கள், யார் பிசாசுகளை துரத்துவார்கள், யார் எங்கள் வீடுகளிலே வந்து மந்திரவாதங்களையும் செய்வனை கட்டுகளையும் எடுப்பார்கள் என்று அலைந்து திரியாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் இவைகள் ஒன்றைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும்படியாய் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்கும்படியாய் தேவன் உங்களுக்கு தந்தருளின விசுவாச அளவின்படியே எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். நீங்க எதிர்த்து நின்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போக வேண்டும் என்பது திருச்சட்டம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை உங்கள் மகள் எங்கோ படித்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் மகன் எங்கோ படித்துக் கொண்டும் வேலை செய்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளின் மீது எந்த வகையான கிரியைகள் அவர்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் சரி, ஐயா, உடன் வேலை செய்கிறவர்களோ, அதிகாரிகளோ, அல்லது உடன் படிக்கிறவர்களோ, அல்லது உடன் நடமாடுகிறவர்களோ, உடன் செல்லுகிறவர்களோ, யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தி இந்த பொல்லாத சத்துரு நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கவும் அழிக்கவும், அவருடைய நல்ல வாழ்க்கையை திருடவும் கங்கணம் கட்டிக்கொண்டு, ஐயா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று எப்படி உங்கள் பிள்ளைகளை, உங்களை எப்படி, உன்னை,
உன்னையும் உன் பிள்ளைகளையும் என் அன்பு சகோதரனே சகோதரியே அழிக்கும்படியாய், தூர தேசத்தில் இருக்கிற உன்னுடைய கணவனை, ஐயா எங்கோ இருக்கிற உன் மனைவியை, குடும்பத்தாரை அழிக்கும்படியாய் கங்கணம் கட்டிக்கொண்டு, இவரும் பொல்லாத பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை யாரை எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி எந்த இடத்துல அடிச்சா இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் நிர்மூலமாவார்கள், எந்த இடத்திலே பிடித்தால் இவர்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக முடியும், இந்த குடும்பத்தை பிரிக்க முடியும், இந்த திருமண வாழ்க்கையை நாசமாக்க முடியும் என்று வகை தேடி சுற்றி திரிகிறானே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்படியாய் நீங்கள் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் உங்களை அசைக்க முடியாது. இந்த உலகத்திலே உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் மாந்திரீகங்கள் செய்தாலும் என்ன, மந்திர சூனியங்கள் செய்தால் என்ன, எத்தனை கட்டுகள் கண்ணிகள் இருந்தாலும் என்ன, எல்லாம் தெரித்து போகும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இது போன்ற காரியங்கள் தேவையே இல்லை. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் என்னதான் பட்சிக்கிற அக்கினி அஸ்திரங்களை அனுப்பினாலும் சரி, அழித்து போடத்தக்கதாய் குடும்பங்களை அழிக்கவும் கெடுக்கவும், பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை நாசமாக்கவும் பொல்லாங்கன் எப்படிப்பட்ட அக்கினி அஸ்திரங்களை அனுப்பினாலும் சரி, நீங்கள் நம்ப வேண்டும். உபாகமம் 4:24 நம்முடைய மோசே சொல்லுகிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தரே பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார், அவர் எரிச்சல் உள்ள தேவன். க்ளோரி. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா, இந்த காரியத்தை மாத்திரம், இந்த சத்தியத்தை மாத்திரம் அறிந்து இதன்படி நில்லுங்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா கட்டுகளும், எப்படி அந்த சிம்சோன் மேல் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் பயங்கரமான கட்டுகள், எந்த மனிதனும் எந்த வகையிலும் வெளியே கொண்டு வர முடியாத, தன்னாலே தன்னை விடுவிக்க முடியாத கட்டுகளை கட்டி வைத்திருந்தார்கள். ஐயா, அந்த மகா கொடூரமான கட்டுக்குள்ளே இருக்கிற, அந்த மகா பயங்கரமான கட்டுக்குள்ளே இருக்கிற எந்த மனிதன் சார் அந்த கட்டுகளை உடைக்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, பிறர் உதவியின்றி அந்த கட்டுகளை உடைப்பது சாத்தியமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த காரியத்திலே தெளிவாயிருங்கள். நம்மோடு இந்த ஜெப பிரயாணத்திலே வந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள், நன்றாய் சத்தியத்திலே தெளிவாயிருங்கள். இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கிறது. ஐயா, கட்டுக்குள்ளே இருக்கிற நீ எப்படி கட்டை உடைக்க முடியும்? க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, இதற்காக நீங்கள் அலைந்து திரியும் பொழுது வஞ்சிக்கப்படலாம். வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றும் வேதத்திலே, நம்முடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கள்ள கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, ஆட்டு தோலை போர்த்து கொண்ட ஓநாய்கள் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் என்றைக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நிற்கிறீர்களோ, அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அந்த சத்தியமே விடுதலையாக்கும். அதுதான் அற்புதமான காரியம். நல்லா கவனிங்க. எப்பொழுது நீங்கள் அந்த கட்டுக்குள்ள ஒருவேளை சிம்சோனை போல் இருக்கிறீர்கள், அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஐயா, என்னையும் என் பிள்ளைகளையும் விடுவிக்க இங்கே எந்த சாத்தியமும் இல்லை, நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம், அல்லது பிசாசின் கிரியைகள் கண்ணிகள் எங்களை சுற்றிலும் இருக்கிறது, எங்களால் தப்பித்து செல்ல வழியே இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் மறந்து விடாதிருங்கள். சிம்சோன் கட்டுக்குள்ளே இருந்த பொழுது, க்ளோரி. எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் வேணும்? நல்லா கவனிங்க. சிம்சோன் மகா பெரிய
கட்டுகள், எந்த வகையிலும் அவன் வெளிவர முடியாத கட்டுகளுக்குள்ளே இருக்கிறான். பிசாசுகளை போன்ற மனிதர்கள் ஒருவேளை அவரை சுற்றிலும் அவனை கட்டினவர்கள் இருந்து காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி அவன் மீது வந்தார். பரிசுத்த ஆவி அவன் மீது வந்து, ஓ குளோரி, பலமாய் பரிசுத்த ஆவி அவன் மீது இறங்கின பொழுது அவன் மீது இருந்த கட்டுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூலை போல் எரிந்து போனது. மகா பெரிய வீரனாய் அவன் மறுபடியும் முழு பலத்தோடு எழுந்தானே, அது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அன்றைக்கு சிம்சோன் மீது பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். ஆனால் இன்று இந்த தேவ வார்த்தையை கவனிக்கிற, இந்த தேவ சந்நிதியில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே அந்த அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினி உங்களுக்குள்ளே, அக்கினியை போட வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்குள்ளே அந்த அக்கினியை போட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கட்டுக்குள்ளே, கண்ணிகளுக்குள்ளே, சங்கிலிகளுக்குள்ளே இருக்கிற உங்கள் அக்கினி பற்றி எரியும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். உங்களை சுற்றிலும் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும், கண்ணிகளும், சங்கிலிகளும் நெருப்புப்பட்ட நூலை போல் பொசுங்கி போகும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? அருமையான தேவ பிள்ளைகளே, புரியாதவர்கள் மறுபடியும் கேளுங்கள். இந்த ஜெபத்தை நன்றாய் கவனியுங்கள். எப்பொழுதெல்லாம் இதை குறித்து பயம் வருகிறதோ, சந்தேகம் வருகிறதோ, மறுபடியுமாய் இதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சத்தியத்தின்படியே நீங்கள் நிற்கும் பொழுது, இந்த விசுவாசம் என்ன விசுவாச கேடகத்தை நீங்கள் பிடிக்க முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். என்னையா விசுவாசம்? தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம். தேவன் பேசின தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்கும் பொழுது எந்த சேதாரமும் உங்களுக்கு வராது. ஐயா, அப்படியே தேவ வார்த்தைகளை நீங்கள் எடுத்து சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்படுவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தரே சொல்லுகிறது போல் எரேமியா 23:29 சொல்லுகிறார், என் வார்த்தை அக்கினியை போலவும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, நாம் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைகள், ஐயா, நாம் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அக்கினியை போலவும், அக்கினியை போலவும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன விதமான கட்டுகள் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், குடும்பத்தை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை, மகளை, மகனை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் ஊழியத்தை எப்படி கட்டி இருந்தாலும் சரி, எல்லா கட்டுகளும் உங்களுக்குள்ளே, உங்களை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டுகள் எல்லாம், இந்த கண்டிகள் எல்லாம் நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்குள்ளே அந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது எல்லா கட்டுகளும் நெருப்புப்பட்ட நூலை போல் பொசுங்கி போகும். ஆமென். நீங்கள் எல்லா கிரியைகளும், பிசாசின் கிரியைகள் அழிந்தவர்களாய், உல்லாச பறவையாய் விடுபட்டு புறப்படுவீர்கள். உங்கள் தேவனே பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே, அவருக்குள்ளே அனல் கொள்ளுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 106 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது, அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. ஆமென். அப்படியாய் பொல்லாத சத்ருவின் கிரியைகள் அழியும்படியாய், நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளே அக்கினி பற்றி எரிய வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது நிச்சயமாய் எல்லா கட்டுகளும் தன்னாலே கலந்து போகும், எரிந்து போகும். நெருப்புப்பட்ட நூலை போலாகிவிடும். நீங்களோ பராக்கிரமசாலியாய் எழும்புவீர்கள். இந்த உலகத்தில்
உலகத்தில் உங்களை கட்டுவதற்கு எந்த கண்ணியினாலும், எந்த சங்கிலியினாலும், எந்த பிசாசின் கிரியைகளினாலும் முடியாது. அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் வெளிப்பட்டவர் உங்களில் இருந்து அக்னியாய் வெளிப்படுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் இந்த பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். இந்த அதிகாலை ஜபத்திலே ஆவியிலே அனலாகுங்கள், அக்னிமயமாகுங்கள். கண்ணிகள் கட்டுகள் எல்லாம் தன்னாலே உடைந்து போகும். ஆமென். கண்ணிகள் கட்டுகள் எல்லாம் தன்னாலே கலந்து போகும். பிசாசின் கிரியைகள் அழியும். எல்லா மந்திர மாந்திரிகங்களும், எல்லா செய்வினை கட்டுகளும், எல்லா தகடுகளும், கண்ணிகளும், எழுத்துகளும், கையெழுத்துகளும், எல்லா சூனியங்களும் அழிந்து போகும். அல்லேலூயா. நீங்களோ கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், கட்டுகள், கண்ணிகள், சிறையிருப்புகளில் இருந்து மீண்டு விடுபட்ட உல்லாச பறவைகளாய் நிச்சயமாய் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே 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 பறப்பீர்கள். அந்த உன்னதமான அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். அன்று உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். இப்படி கிடந்தார்களே, இப்படி அல்லவா பறக்கிறார்கள், இப்படி இவர்கள் இதோடு நாசமாய் போய்வார்கள் என்று அல்லவா நினைத்தோம். இந்த குடும்பம் இதோடு அழிந்து போகும் என்று நினைத்தோமே. இனி இவர்கள் இந்த பிரச்சனையில் இருந்து, இந்த கடன்களில் இருந்து, இந்த ஆபத்தில் இருந்து இவர்கள் வெளியே வருவதே இல்லை, வரப்போவதே இல்லை என்றல்லவா நினைத்தோம். ஆனால் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இப்படியாய் உயர உயர பறக்கிறார்களே, வாழ்வாங்கு வாழ்கிறார்களே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கிறார்களே. ஓ, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் திரும்பி இந்த கட்டுகள், கண்டிகள் எல்லாவற்றிலும் இருந்து திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வந்திருக்கிறார்களே என்று உங்களை குறித்து சுற்றி உள்ள கண்கள் ஆச்சரியப்படும். ஆமென். இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய், மேன்மை மகிமையும் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் எந்த கொம்பனும், எந்த பிசாசின் கிரியைகளும், எந்த கட்டுகளும், கண்ணிகளும் உங்களை சேதப்படுத்துவது சாத்தியமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்காக எங்கும் நீங்கள் அலைந்து தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் கட்டுகளை உடைக்கிற, ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை கேட்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு அற்புதமான கிரியைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு உல்லாச பறவைகளாய் தேவ சமூகத்தில் ஆனந்த களிப்புடன் பாடி வருகிற பிள்ளைகளாய், ஐயா இன்னும் எனக்கு கட்டு இருக்குது, இன்னும் எனக்கு கட்டு இருக்குது, இன்னும் என் மேல செய்வன இருக்குது, என் மேல இன்னும் பெல்லி சூனியம் இருக்குது, என் பிள்ளைக்கு வச்சிட்டாங்க, என் குடும்பத்துல வச்சிட்டாங்க, எனக்கு வச்சிட்டாங்க, இப்படியாய் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலே அது உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும். கவனமாய் கவனியுங்கள். மறுபடியும் மறுபடியுமாய் அதை பேசாதிருங்கள். மறுபடியும் மறுபடியுமாய் அப்படி ஜெபிக்காதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, மறுபடியும் மறுபடியுமாய் இப்படி கூக்குரலிடாதிருங்கள். உங்களுக்கு வைக்கப்பட்ட எல்லா கண்ணிகளும், கட்டுகளும், எல்லா விதமான சங்கிலிகளும், பிசாசின் கிரியைகளையும் கர்த்தருடைய இரத்தம், கர்த்தர் பரிசுத்த இரத்தம் ஒரு நாளில், ஒரு நடிப்பொழுதில் இன்றே அவைகளை நாசமாக்கிவிடும். அல்லேலூயா. நீங்களோ விடுபடுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள், சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அடைவீர்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தைரியமாயிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். இதை எந்த கட்டுகளும், கண்ணிகளும் உங்களை தொடர்ந்து பிடிக்க முடியாது. ஆமென். ஆகாமியத்தின் கொடுங்கோல், கொடுங்கோல், பொல்லாத பிசாசின் கொடுங்கோலும் கண்ணிகளும் நீதிமான்களுடைய தேவ பிள்ளைகளுடைய கூடாரங்களிலே, சுதந்திரங்களிலே, பிள்ளைகளின் மீதும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் நிலைத்திருக்க முடியாது. அதுதான் உண்மை. அல்லேலூயா. இன்று இந்த பிரயோஜனமான நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். உங்கள் சகோதரிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு மறுபடியுமாய் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கட்டும், விடுதலை அடையட்டும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிற இதுவரை செயல்பட்டு வந்த, இதுவரை காணப்பட்ட எந்த விதமான பிரச்சனையும் இனி காணப்படாதபடி, இதுவரை இருக்கிற எந்த விதமான அந்தகாரத்தின் கிரியைகளும், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும், அதிகாரங்களும், துரைத்தனங்களும் இனி இவர்கள் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தாதபடி, இவர்கள் காரியங்களிலே கையிடாதபடி, இவர்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் எய்கிற அக்கினி அஸ்திரங்களை போன்ற பலவிதமான மோசங்களும், சதி சற்பனைகளும், சதி சூனியங்களும் இவர்களையோ இவர்கள் பிள்ளைகளையோ தொடாதபடி என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். எங்கள் தெய்வமே, எங்கள் தேவனாகிய கர்த்தரே, பட்சிக்கிற அக்கினியாய், எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் மேல் இருக்கிற கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே தெரிக்கும்படியாய், கட்டுகள் அவிழும்படியாய், கண்ணிகள் உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும், இவர்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் வரையப்பட்ட எல்லா படங்களும், வரைபடங்களும், எல்லா தகடுகளும் எரிந்து போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். எல்லா பெல்லி சூனிய மாந்திரீக கட்டுகளும் உடையட்டும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அதிகாரங்களும், துரைத்தரங்களும் நிர்மூலமாய் போவதாக. கேட்க ஆளில்லை என்று நினைத்துக் கொண்டு, ஐயா, இவர்கள் விசாரிப்பற்ற சீயோன் என்று தள்ளுண்டவர்கள் என்று நினைத்து என் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார ஆவிகளும் சுட்டரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கண்ணிகளும் எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்களுடைய நல்ல ஜீவிதங்களுக்கு, இவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், இவர்கள் வீடுகளுக்கு விரோதமாய், இவர்கள் ஐயா செழிப்பாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழுவதற்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான கையெழுத்துகளும் அழிந்து போவதாக. எல்லா சூனியங்களும் நிர்மூலமாய் போவதாக. என் தெய்வமே, பிசாசின் கிரியைகளுக்கு, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. ஐயா, உம்முடைய பவர், உங்க பிரசன்னம், உங்க வல்லமை, உங்க தெய்வீக அக்கினி உம்மில் இருந்து புறப்படும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய அக்கினி ஒவ்வொருவர் மீதும் விழும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார கட்டுகளும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா பிசாசின் கண்ணிகளும் சங்கரிக்கப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் அழிவதாக. இப்பொழுதே இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் நிர்மூலமாய் போவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, வரவேண்டிய நன்மைகளை தடுக்கிற, கெடுக்கிற, ஆமென், வர திறந்த வாசல்களை புக முடியாதபடி கெடுக்கிற, தடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும், மனிதர்களின் துன்மார்க்கருடைய, பேலியாளின் மக்களுடைய எல்லா நடவடிக்கைகளும், ஆலோசனைகளும் இன்று அழியும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே சகலவிதமான பிரச்சனைகளிலும் இருந்து இவர்கள் விடுபட்டு, என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையிலே தடைப்பட்ட காரியங்கள் இன்று நடப்பதாக. ஷகராபோ சந்தரபோ, என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கென்று, ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு
என்று என் தெய்வமே கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய பிள்ளைகளுக்கென்று உம்முடைய பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடப்பதாக, கட்டப்பட வேண்டிய வீடுகள் கட்டப்படுவதாக, எல்லா கேசுகள் கோர்ட்டுகள் வழக்குகளில் இருந்து இது போன்ற எல்லா கண்ணிகளும் கட்டுகளிலும் இருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலை கிடைக்காதபடி வெளிநாட்டு விசாக்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஐயா கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், நல்ல மேற்படிப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா தடைகளும், குழந்தை பேருக்காக, திருமணத்திற்காக, நல்ல தொழிலை தொடங்குவதற்காக, தொழிலிலே ஒரு மேன்மை, வேலையிலே ஒரு ப்ரமோஷன் போன்ற காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு உண்டாகட்டும். தடுக்கிற கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் அழிவதாக. இன்று என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராய், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராய் இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கண்ணிகளும் உடைத்தீரே, எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிந்ததே, நன்றி செலுத்துகிறோம். கட்டுகள் முறிந்தது, கண்ணிகள் சிதறியது, சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கியது, தேவ பிள்ளைகள் விடுதலை அடைகிறார்கள். உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த சத்தியத்தை மறுபடியுமாய் கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் இப்படி பயந்து கொண்டிருக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் இப்படியே நினைத்துக் கொண்டிருக்காதிருங்கள். என்றே முடிந்தது என் இயேசுவின் நாமத்தினாலே. சகல கிரியைகளும் அழிந்தது. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்திருக்கிறோம், வாழ்ந்திருப்போம். நானும் என் பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்போம் என்று நம்புங்கள். அது உங்க வாழ்க்கையிலே நிரந்தரமாய் அப்படியே தங்கி இருக்கும். ஆவியிலே அனலாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருக்கே ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்.